ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பொட்டேட்டோ எக் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். பொட்டேட்டோவையும் எக்கையும் நம்ம தனித்தனியாக ஃப்ரை பண்ணியிருப்போம். இன்றைக்கி இது ரெண்டத்தையும் சேர்த்து எப்படி ஃப்ரை பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்போட கலர் லைட்டாக மாறினதுக்கப்புறமா இதில் 1 கொத்து கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கலர் மாறணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக கிண்டிட்டு இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை 4ஆக கீறி சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து இதையும் எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் பொட்டேட்டோ சேர்த்துடலாம். உங்களுக்கு எத்தனை உருளைக்கிழங்கு தேவையோ அத்தனை உருளைக்கிழங்கை சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளும் 1 டீஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காத மாதிரி பார்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக கிண்டி விட போகிறேன். தண்ணி சேர்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு ஒரு 80% வேகிற வரையும் கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ இடையில கொஞ்சமாக இடம் ஒதுக்கிட்டு அங்கே நம்ம இப்போ முட்டை ஊற்றிடுவோம். முட்டையை ஊற்றுனது கிண்டி விட்டுறாதீங்க. முட்டை கொஞ்சம் நேரம் செட் ஆனதுக்கப்புறமா கிண்டுங்க. அப்போ தான் நம்ம முட்டையோட பீசஸ்லாம் நம்ம கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைட்டாக கிண்டிட்டு அப்புறமா எல்லா உருளைக்கிழங்கோடையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா சைடும் உருளைக்கிழங்கும் முட்டையும் படுற மாதிரி ஃபுல்லாக கிண்டி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பொரியல் செஞ்சு முடிச்சாச்சு. இது மேலே லைட்டாக கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளோட பொட்டேட்டோ எக் ஃப்ரை ரெசிபி ரெடி ஆயாச்சு. இன்றைக்கி பார்த்த இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. See you next video. Bye.